ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவரை வச்சு தாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். நார்மலாகவே காலிஃப்ளவர்னால எல்லாருமே வந்து 65 செஞ்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ஒன் டே செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே டேஸ்ட்டான ரெசிபி, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலிஃப்ளவர் ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இன்றைக்கி இந்தளவு மட்டும் காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன். இப்போ இந்த காலிஃப்ளவரை நல்லா ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதை சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ரெண்டாக கட் பண்ணி நம்ம இதை தண்ணியில் போட்டு வச்சிடலாம். நார்மலாக நம்ம ஃப்ரை எதாவது பண்ணோம்னா ஹாட் வாட்டரில் ஒரு 2 மினிட்ஸாவது போட்டு நம்ம எடுப்போம். அப்போ நம்மளுக்கு பூச்சி எல்லாம் போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாட் வாட்டரில் போடணும்னு அவசியம் இல்லை. ஹாட் வாட்டரில் போட்டு செஞ்சிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக மாறும். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக உள்ள வாட்டரில் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து எதுக்காண்டினா, இந்த நார்மல் வாட்டர்லேயே உப்பு சேர்க்குறப்ப நம்மளுக்கு பூச்சி இதாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு வெளியே வந்துடும். கூடவே கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இந்த தண்ணியிலே நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இது வந்து ஒரு 2 டைம் நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் சூடானதும் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் உள்ள 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் வந்து நமக்கு லைட்டாக வதங்கணும். வெங்காயம் வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக மாறினா போதும். ஏன்னா நம்ம இதுக்கு அடுத்து எல்லாமே சேர்த்து வதக்க போகிறோம். இப்போ இதில் ஒரு 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே இந்த தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். நம்ம தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்தளவு வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றால காரம் சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம வந்து கொஞ்சம் கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர், அதை ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் முதல்ல நம்ம சேர்த்து இந்த மாதிரி காலிஃப்ளவரை நம்ம குக் பண்ணும்போது இந்த காலிஃப்ளவரில் இந்த மசாலா எல்லாம் ஏறி நம்மளுக்கு சாப்பிட்றப்ப ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து வேக வச்சு எடுக்கலை, நம்ம டேரெக்டாக வாஷ் பண்ணி தான் நம்ம போட்டோம். அதனால் இப்போ காலிஃப்ளவர் குக் ஆகிற அளவுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி போட்டு நல்லா குக் பண்ணணும். இந்த தண்ணி எல்லாம் வற்றி நல்லா காலிஃப்ளவர் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். மூடி வச்சிடலாம். காலிஃப்ளவர் நல்லா நம்மளுக்கு குக் ஆகிருக்கு. தண்ணி நம்ம அதிகமாக சேர்த்துருந்தோம் அப்படின்னா காலிஃப்ளவர்லாம் ரொம்ப மேஷ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்காமல் அளவோடு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா நம்மளுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபைனலாக கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி இலையை நம்ம ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நீங்கள் இன்னும் கூட ட்ரையாக பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்றப்ப சாதத்தோட, சப்பாத்தி, தோசையோட கூட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட காலிஃப்ளவர் மசாலா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.